வேதம் நமக்கு பல காரியங்களை குறித்து போதித்து வரும்போது ஆவிக்குரிய பல காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு அவர் போதித்து வரும்போது வரங்களை குறித்து, சபையிலே நடக்க வேண்டிய நடக்கையை குறித்து, விசுவாசிகளோடும் அவிசுவாசிகளோடும் நாம் நடக்க வேண்டிய நம்முடைய நடக்கைகளை குறித்தும் அவர் பல ஆவிக்குரிய காரியங்களை அவர்களோடு பேசி கொண்டு வரும்போது ஒரு முக்கியமான சப்ஜெக்டை விலாவரியா இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு அப்போஸ்தலனாய் சபைகளுக்கு அவர் எழுதி அவர்களை உணர்த்துகிறதை பார்க்க முடிகிறது. பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுதுமே ஒருவருடைய குறைவை சுட்டி காட்ட அவர் நேரடியாக செய்ய மாட்டார். அவர் இந்த குறைவை நிறைவாய் செய்தவர்களுடைய முன்மாதிரியை காண்பித்து, அவர்களை பார்த்தீர்களா, அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று சொல்லி மற்றவர்களுடைய முன்மாதிரியை வைத்து மற்ற சபைகளை உற்சாகப்படுத்துவார். கொரிந்து சபைக்கு அவர் அதுபோல மக்கதோனியா சபையினரை அவர் காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் பார்க்கும்போது விசுவாசிகள், அதாவது எருசலேமில் இருக்கிற அந்த விசுவாசிகள் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போகிறார்கள். எருசலேமில் இருக்கிற ஊழியர்கள் மிகுந்த நெருக்கடியிலே, பண நெருக்கடியிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா பக்கமும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே சபை என்கிற இந்த கட்டமைப்பு சரியாக இல்லை. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே இருந்து சுவிசேஷம் போன எல்லா இடங்களிலும் இருந்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு காணிக்கையை கலெக்ட் பண்ணிட்டு அங்கே கொண்டு போகணும்னு சொல்லி விருப்பப்படுகிறார். அப்பொழுது மக்கதோனியா சபையிலிருந்தோ இந்த கொரிந்து சபையிலிருந்தோ காணிக்கைகளை கலெக்ட் பண்ணும்படி அவர் பலருக்கும் அவர்கள் ஒரு அழைப்பை அவர் கொடுத்தார். இந்த மக்கதோனியா சபையார் அப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்டில், ஒரு சூழ்நிலையில் அவங்க கர்த்தருடைய வேலைக்கென்று எப்படி கொடுத்தார்கள், அதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்துரைக்கிறதை பார்க்க முடிகிறது. 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அன்பார்ந்தவருடைய ஜனமே, பல நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம், நம்ம யாருக்காவது ஒரு காணிக்கையோ உதவியோ செய்யும்போது அது நம்முடைய பலத்தில் நாம் செய்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் நேராக சொல்றாரு, மக்கதோனியா சபைகளுக்கு கொடுப்பதற்கு அவர் கிருபை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் யாரும் எதையும் கொடுக்க முடியாது. கிருபைதான் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது. கிருபைதான் கொடுக்கவும் அவருடைய கரங்களை உயர்த்துகிறது. நான் பல தேசங்களுக்கும் பல ஊர்களுக்கும் பல சபைகளுக்கும் செல்லுகிறவன். அப்பொழுது நான் பார்த்திருக்கிறேன், சில இடங்களிலே ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறதிலே ஆர்வமாய் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். சில பட்டணங்களிலே கொடுப்பதற்கு நம்ம சொன்னா கூட கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறதை பார்த்திருக்கிறேன். சில இடங்களிலே மக்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே உதாரத்துவமாய் கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஏழை ஜனங்களாக இருப்பாங்க, அவங்க கையில் இருக்கிற அவ்வளோ காசையும் எடுத்துகிட்டு வந்து, பாஸ்டர் நீங்கள் ஆலயம் இல்லாமல் அங்கங்கே நீங்கள் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், சபைக்காக நான் ஒரு காணிக்கையை சேர்த்து வைத்திருக்கிறேன், இது வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அந்த தொகையை என் கையில் வாங்கும்போது என் கண்ணில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் ஊற்றும். காரணம், அந்த தாய்கிட்ட இருந்து நான் ஒரு 10,000 ரூபாய் அந்த தாய் என் கையில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு வருகிற சம்பளமே
அவங்களுக்கு 2500 3000 தான். வீடு கூட்டி பெருக்கிற அந்த தாய் கையில் 10,000 ரூபாய் என் கையில் கொடுக்கும்போது அவர்கள் எவ்வளவு தியாகமாய் அதை கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கிற அந்த குணாதிசயம் தேவன் கொடுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அந்நிய பாஷை பேசுறதுக்கு கிருபை வச்சிருக்கலாம், ஆவியின் வரங்கள் செயல்படுத்துவதற்கு கிருபை இருக்கலாம். ஆனால் இது எல்லா கிருபையை விட மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த கிருபை எனக்கு தெரிஞ்ச அதுதான் உயரிய பண்பு, அதுதான் பெரிய கிருபை. நம்முடைய பிதாவாகிய தேவன் கிருபை நிறைந்தவர் என்பதை எதினால் நாம் அறிந்து கொள்ளுகிறோம்? அவர் கிருபை உள்ளவர் என்பது, he is a God of grace. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில் எல்லாம் கிருபை, அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், குமாரனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. எதனால அவர் கிருபை உள்ளவர்கள் என்பதை அறிகிறோம். தகுதி இல்லாதவர்களுக்கு தங்களுடைய பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. அப்போ அவருடைய கிருபை எதிலே புரிகிறது என்று சொன்னால், தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அளவற்ற அன்பை தன் குமாரனையே கொடுத்தவர். மற்றதெல்லாம் கொடுக்காமல் இருப்பது எப்படி? கையவை தள்ளுவையா சொல்றீங்களா? அப்போ ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே கிருபை என்று சொல்லும்போது அது எப்படி விளங்கும் என்று சொன்னால், அவங்க கொடுக்கிற விதத்தில் தான் அந்த அளவு கிருபையை உணர முடியும். The way they give is how much of grace they got. உங்களிடத்தில் எவ்வளவு கிருபை இருக்கிறது என்பதை நாம் கொடுக்கும் போது தானே அந்த கிருபையை விளங்க பண்ணுகிறோம். மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் அளித்த கிருபை, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அளித்த கிருபை. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாத கிருபையை கொடுப்பாராக. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் அளித்த கிருபை, தேவன் அளித்த கிருபை, தேவன் அளித்த கிருபை. ஆண்டவர் கொடுக்கிற கிருபை சாதாரணமானது இல்லைங்க. அவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு கிருபையை கொடுத்தால் அந்த கிருபையிலே அவங்க பயங்கரமாக உயர்த்த முடியும். அந்த மக்கதோனியா சபை கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல கர்த்தர் கொடுத்தா தானே கொடுக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, வாசிங்களேன், என்னோட கூட ஒரு சில வசனங்களை தருகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. கவனிங்க, மக்கதோனியாவை போய் இவர் ஊழியம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டு அந்த தரிசனத்தின் பேரிலே பவுல் அப்போஸ்தலன் மக்கதோனியாவுக்கு போகிறார். தரிசனத்தின் பேரிலே அழைக்கப்பட்டு மக்கதோனியாவுக்கு போகிறார். ஆனால் அந்த மக்கதோனியா சபையார் இவரை வர வைத்து இவருக்கு எப்படி ஊழியம் செய்தார்களாம்? அவர்கள் கொடுத்து ஊழியம் செய்தார்களாம். சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 6ஆம் வசனத்திலும் 19ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். கவனிங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். இப்போ இவங்க கொடுத்ததுனால யாருக்கு மகிமை உண்டாச்சுங்க? கர்த்தருக்கு மகிமை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் கர்த்தருக்கு கொடுக்கும்போது புகழ்ச்சியும் கனமும் அந்த மனுஷனுக்கு இல்லை, அந்த மனிதனை அப்படி கொடுக்க ஏவின கர்த்தருக்கு. ஏன்னா வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை மெச்சிக்கொள்ள மாட்டாங்க, கர்த்தரை தான் உயர்த்துவார்கள். சொல்லுங்க அல்லேலூயா.
அப்போ நம்ம கொடுக்கும்போது we are instigating people to praise God. நம்ம கொடுக்கும்போது மற்றவர்களை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நம்ம ஏதுகரமாக இருக்கிறோம். அப்போ எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துவதற்கு ரெடியாக இருக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கொடுக்கும்போது கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. இந்த மக்கதோனியா சபைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? ஏன் இத கிருபைன்னு சொல்லி அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்? 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த அஃப்ளிக்ஷன் அல்லது ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லது அவங்களுடைய தேசத்திலே சூழ்ந்திருந்த சில பஞ்சங்களாக இருக்கலாம், சில வேலையின்மையாக இருக்கலாம், ஒருவேளை மழை பொய்த்து போயிருக்கலாம், அல்லது அவங்களுடைய தேசத்திலே பொருளாதார பற்றாக்குறைகள் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்தால் உபத்திரவம், அவருடைய வாழ்க்கையை பார்த்தால் உபத்திரவம். சாதாரண உபத்திரவம் இல்லை, மிகுந்த உபத்திரவம். மிகுந்த உபத்திரவம்னு சொன்னால் எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை. அநேகம் பேருக்கு கொடுக்கலான்ற எண்ணம் எப்போ வரும்னு சொல்லி சொன்னால், எல்லாம் இருக்கும்போது செய்வார்கள். ஆனால் இந்த மக்கதோனியா சபையார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க பாருங்களேன். மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் அப்படின்னா, உபத்திரவத்தின் பாதையில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? நிறைய நேரத்தில் உபத்திரவத்தில் இருக்கும்போது நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிப்போம், என்னுடைய உபத்திரவம் மாறணும்னு மட்டும்தான் யோசிப்போம். ஆனால் மக்கதோனியா சபையை குறித்து பவுல் சாட்சியாய் சொல்றார், அவங்க உபத்திரவத்திலே அவர்கள் சோதிக்கப்படுகையில் கொடிய, இப்போ உபத்திரவத்தில் அவங்க சோதிக்கப்படும் போது அது பார்ட் 1. பார்ட் 2 என்னன்னு சொன்னால், கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தோம். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு உபத்திரவத்தில் இருக்கிறதே கஷ்டம், உபத்திரவத்தில் இருக்கிறதே ரொம்ப வேதனையான காரியம். உபத்திரவத்தில் இருக்கும்போது அவங்க கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தார்களாம். அப்படின்னா கிரேட் பாவர்ட்டி, டீப் பாவர்ட்டி, டீப் பாவர்ட்டி. ஆனால் இந்த டீப் பாவர்ட்டிலையும் இந்த டீப் ட்ரிபுலேஷன், இந்த 2 விதமான ஒரு சோதனை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், இவங்க கர்த்தருக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு சீக்கிரட்டை அங்கே பவுல் எழுதுகிறார். எதனால கொடுத்தாங்க? அந்த வசனத்தை வாசித்து சொல்லுங்க பாப்பா எனக்கு. எதனால கொடுத்தாங்க? மிகுந்த உபத்திரவம், மிகுந்த தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், மிகுந்த தரித்திரம். அப்படி இருந்தும் ஏன் கொடுத்தாங்களா? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். கொடிய ஒரு சோதனை காலம் உபத்திரவம், கொடிய தரித்திரம், 2 இருக்குது. ஆனால் இவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன? கர்த்தருக்கு நான் கொடுத்தேனே. அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக இந்த உபத்திரவத்தில் இருக்கிறவங்க தங்க பிரச்சனை மாறணும் தான் ஜெபிப்பாங்களே தவிர கொடுக்க மாட்டாங்க. இப்போது பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரு கோல்டன் பிரின்சிபிள் ஆஃப் ஹாப்பினஸை சொல்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப கொடிய துக்கத்தில் இருக்கிறீங்களா? அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்கிறார். இப்படி உபத்திரவத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கென்று கொடுத்து பாருங்கள், உங்கள் மனதிலே பரிபூர்ண சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். Somebody lift your hands and say amen. யாராவது கையை உயர்த்தி ஒரு அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. மிகுந்த உபத்திரவம் கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம் கொடிய தரித்திரம், ஆனால் அவங்க மனசுல பரிபூர்ண சந்தோஷம். இந்த பரிபூர்ண சந்தோஷம் எப்படி வந்துச்சு? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கும்போது. சாதாரணமாக கொடுக்கும்போது சந்தோஷம், உதாரத்துவமாய் கொடுக்கும்போது பரிபூர்ண சந்தோஷம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஃப்ரீடம் என்கிற அந்த படைமுயற்சி கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு முறை எங்களுக்கு பற்றாக்குறை. அதை எப்படி சரி செய்வது? நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன். அங்கே போய் பிரசங்கம் பண்ணி வந்த காணிக்கையை கொடுத்து பார்த்தேன், நான் முடிக்கவில்லை. ஆனால் திடீரென்று என் மனசில் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறேன் என்னன்னு சொல்லி, அன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெசேஜ் டைட்டில், கையில் இருக்கிறது என்ன அதை கீழே போடு, உன் கையில் இருக்கிறது என்ன அதை கீழே போடு. மோசே கையில் இருக்கிற கோலை கீழே போட்டார், கர்த்தர் அற்புதம் செய்தார். நான் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டா என் கார் சாவி வந்துடுச்சு. உன் கையில் இருக்கிறத கீழே போடுனா அப்போ கார் சாவியை கீழே போடணுமா ஆண்டவரே? இப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே என் கையில் இருக்குது கார் மட்டும்தான் இருக்குது, என்கிட்ட வேறு எதுவும் இல்லை. அப்போ அந்த காரை சாவியை நான் கொடுத்தேன். எதுக்குன்னு சொன்னால், அப்போ தான் ஊழியம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப பகுதி. எனக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தார். அந்த கார் சாவி தான் என் கையில் இருந்துச்சு. அப்போது அந்த கார் சாவியை நான் காணிக்கையாகி போட்டபோது ஊழியத்துக்கென்று ஒரு கேமரா வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். முதல் முறையாய் அந்த கேமராவை நாங்கள் ஊழியத்தில் வாங்குகிறோம், ஊழியம் ஆரம்பித்த புதுசில். அப்போ அந்த கேமரா வாங்கும்போது எனக்கு ஒரு டிவி சேனல்னு சொல்கிறாங்க, உங்கள் நிகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும். அப்போது அந்த கேமரா வாங்கின உடனேயே இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும்போது, சின்ன ஆரம்ப ஊழியம் 8 மாதம்தான் ஆன இந்த ஊழியத்தை உலகம் முழுவதும் கர்த்தர் பிரசித்திப்படுத்தி விட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆனால் அதை கொடுக்கும்போது என் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லை. ஏன்னா கொடுத்துட்டு திருப்பியும் 2 வீலருக்கு மாறிட்டோம். நாங்கள் காரில் போயிட்டு இருந்து திருப்பியும் 2 வீலரில் போகணுன்னு சொன்னால், அதுவும் நானும் என் பிள்ளைங்களும் அந்த நேரத்தில் வளர்ந்துட்டோம். புரியுது அவங்களுக்கு? நாங்கள் 4 பேர் உட்காந்து போகும்போது சர்க்கஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பைக்கில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரோட்டில் போகும்போது டிராஃபிக்கில் நிற்கும் போது மக்கள் கேட்பாங்க. அப்போது நிறையா சேனலும் யூடியூப்லாம் கிடையாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாரும் டிவி பார்ப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற அந்த ப்ரோக்ராமை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா பேர் பார்ப்பாங்க. ஸோ 2 வீலரில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு சிக்னலில் நிற்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், பாஸ்டர் இப்போ தானே டிவியில் பிரசங்கம் பண்ணீங்க, நீங்களா அப்படின்னு அவங்க பார்க்கும்போதே எப்படின்னா, டிவிலெலாம் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஒரு கார் கூட இல்லாமல் பைக்கில் வரீங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, கர்த்தர் இந்த நிலையிலையும் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. அதில் ஒரு பரிபூர்ண சந்தோஷம் இருந்துச்சு. கர்த்தருக்கு கொடுக்கறதுல, அந்த உதாரத்துவமாய் கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. பெரியமானவர்களே, மக்கதோனியா சபையாருடைய சாட்சியை பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த மனப்பான்மையை குறித்து சொல்லுகிறார். கொடுக்கும்போது நம்ம பர்சனுடைய பலம் அல்ல, நம்ம இருதயத்தின் நிலை முக்கியம். சொல்லுங்க ஆமென். மறுபடியும் சொல்றேன், கொடுக்கும்போது உங்க பொருளாதாரத்தினுடைய லெவல் முக்கியம் இல்லை, நம்ம இருதயத்தினுடைய எண்ணங்கள் தான் முக்கியம். ஏனென்று சொன்னால், இங்கே ஏற்படுற சந்தோஷத்தினால தான் இந்த பர்ஸில் இருந்து பணம் வரணும். பர்ஸில் இருக்கிறத பார்த்து இங்கே அந்த லெவல் மாறக்கூடாது. இங்கே சந்தோஷம் உண்டாகும் போது இது கணக்கை பார்க்காது. இது கர்த்தருக்கென்று கொடிய உபத்திரவமாக இருந்தாலும் மிகுந்த பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அப்படி கொடுக்க முடியுமா?
கொடுத்தாங்களே பைபிளில், யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னபோது, ஜனங்களிடத்தில் மோசே கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று ஆசரிப்பு கூடாரத்துக்கென்று காணிக்கையை வாங்குகிறார். அப்போ ஜனங்கள் எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லி இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய வாசிக்கலாமா? அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களையெல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பாஸ்டர்ஸ் சர்ச்சில் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். போதும் பிரியமானவர்களே, நீங்கள் நிறையா கொடுத்துட்டீங்க, நிறையா காணிக்க வந்துருச்சு, இனிமேல் கொடுக்க வேண்டாம். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசே இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், யாரும் இனிமேல் கொடுக்க வேண்டாம்ப்பா. அப்புறம் பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளை இட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்புறம் இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஜனங்கள் கொண்டு வர்றது நிறுத்தப்பட்டுச்சான். எப்போ? இப்படி ஏஞ்சி ஒரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? போதும், இனிமேல் யாரும் காணிக்க கொடுக்கக்கூடாது, நான் சொல்கிறேன், காணிக்க கொடுக்காதீங்க. அங்கே பார்த்தா 4 பேர் நீ போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நான் போடுறேன். போதும்ப்பா, அவ்வளோதான், நீ எடுத்துகிட்டு போ, திருப்பி வீட்டுக்கு போ. எப்படி இருக்கும்ல? இந்த மாதிரி ஒரு மகிமையாக கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்ன ஆச்சரியம்னு சொன்னால், காணிக்கை கொண்டு வந்தது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காணிக்கை எங்கிருந்து வந்துச்சு? எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும் போது கர்த்தர் சொன்னார், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு பணத்தையோ வெள்ளியையோ பொண்ணையோ கேளு, அவன் கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிருவான். அங்கே கொள்ளையிட்டதெல்லாம் கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஸோ இவங்களுக்கு தெரியுது, நம்ம ஏற்கனவே ஒன்றுமில்லாமல் இருந்தபோது கர்த்தர் நமக்கு இவ்வளவு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரே. கையை வைத்து அல்லேலூயா சொல்கிறீங்களா? யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இவங்க கேட்டதை அவங்க கொடுத்தார்களாம். எதனால? தேவனுடைய தயவு. இப்போ தேவனிடத்தில் தயவு வாங்கினவர்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று ஒரு தேவை வரும்போது பிசுனாரித்தனமாக இருக்க முடியுமா? அவர் எப்படி தயாள குணமாக கொடுத்தாரோ அதே மாதிரி கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாமும் தயாள குணமாய் கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்தினாலே கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். உதாரத்துவமாய் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 9:11 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 9:11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணம். என்ன அழகா காம்பவுண்ட் சென்டென்ஸாக மாற்றிட்டார் பார்த்தீங்களா? நம்ம கொடுக்கும்போது தேவனுக்கு அது என்னவா மாறுதுங்க? சொல்லுங்க. நீங்கள் ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு காசு கொடுக்குறீங்க, அங்கே ஒரு சர்ச்சு கட்டப்படுகிறது. அங்கே இருக்கிற சபை மக்கள்லாம் கர்த்தருக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
ஸோ ஆண்டவர் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே அன்புக்குரியவர்களே, கொடுக்கிறது என்பது அதுவே ஒரு கிஃப்ட் தான். விசுவாசம் எப்படி ஒரு கிஃப்டோ அதே மாதிரி கொடுக்கிறது ஒரு கிஃப்ட். நீங்கள் சபைக்கு பல ஊழியர்கள் வருவார்கள். சமீபத்தில் ஒரு ஊழியர் வந்தார். அந்த ஊழியர் ஊழியம் செய்ய வரல, அவர் என்னை பார்க்க வந்தார். எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஊழியக்காரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. அவரை காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்காக கொண்டு போனேன். கொண்டு போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ட்ரெஸ் எடுத்து கொடு. சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லி நான் டி நகர் தாண்டி வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் கடையை பார்த்தேன். நேராக கூட்டிகிட்டு போனேன். அவர் எதுக்குன்னாரு. கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி. அவர் ஆச்சரியமாய் நின்று சொன்னார், எதுக்கு பிரதர்? வேண்டான்றார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ கொடு, ட்ரெஸ் எடுத்து கொடு. சரின்னு உள்ளே கொண்டு போய் ஆண்டவர் சொல்கிறார், இவருக்கு சூட்டு வாங்கி கொடு. சும்மா ஷர்ட் பேண்ட்டில் சூட்டு வாங்கி கொடு. நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இப்போ அவ்வளோ பணம் நான் கொண்டு வரல, பட் ஆனால் நான் இவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்குது, நீ கொடுன்னு சொல்கிறார். அப்போது எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்காக நான் வச்சுருந்த அந்த ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த காசு என்கிட்ட இருக்குது, பேங்க்கில் இருக்குது, அது என்கிட்ட இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ அவங்கள ப்ளஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அந்த பிரதரை கூப்பிட்டு போய் அந்த மேலே பார்த்தா அந்த அந்த எங்களுக்கு உபசரணை செய்கிற அந்த பெண்மணி ஒரு அழகான சூட்டு, அதாவது சூட்டில் 2 பீஸுன்னு வாங்க, மேலே ஒரு கோட்டு கீழே ஒரு பேண்ட்டு. ஆனால் இது 4 பீஸு. ஒரு சூட்டு விலைக்கு 4 பீஸு சூட்டு அங்கே கிடைக்கிது. அதுவும் பயங்கரமான டிஸ்கவுண்டில் கிடைக்கிது. அது டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பிள்ளை அது பயங்கர உற்சாகமாகி ஷர்ட்டு, ஷூ, டையு, கை கூட்டம் கொண்டு எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு அம்மா இதெல்லாம் வேண்டாமா, இது மட்டும்தான் நான் இப்படி சொல்கிறது. எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிக்க அப்படி தீர்மானித்திருக்கா. அப்படியே அழகாக அது அப்படியே செட்டாக அந்த பிள்ளை எடுத்து வச்சிருச்சு. அது நினச்சிருச்சு, இவருக்கு கல்யாணத்துக்கு ஏதோ போகிறாங்க போல இருக்குது, அதனால கல்யாணம் மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு மாப்பிள்ளைக்கு எப்படி கொடுப்பாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அது மாதிரி ஷூவு, அந்த கைக்கூட்டம் கொண்டு ஃபுல்லாக எடுத்து கொடுத்துச்சு. நான் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவருக்கு போட்டு ட்ரையல் பார்க்குறதுக்காக கொடுக்கும்போது அவர் போட்டுட்டு கண்ணில் கண்ணீர் மல்க என்கிட்ட சொன்னார், இந்த வருஷம் நான் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்களாக எனக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்னு சொன்னேன். நான் என்னமோ கலரை விருப்பப்பட்டனோ, இது வரைக்கும் எனக்கு இல்லாத இந்த கலர், இந்த ட்ரெஸ்ஸை கர்த்தர் நீங்கள் உங்கள் மூலமாக எடுத்து கொடுத்துருக்கிறார். அதை கேட்கும்போது என் மனசில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. எனக்கு அன்றைக்கி அப்படியே நான் அந்த இடத்துல அழுதுட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தருடைய தேவையை கர்த்தர் நமக்கு உணர்த்தி அதை கொடுக்க வச்சிருக்கிறாரு. அதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையால் எனக்கு கர்த்தர் அதுக்கு பிறகு 3 சூட்டை கர்த்தர் கொடுத்தார். ஏன் சொல்ற, எதிர்பார்த்து செய்கிறது இல்லைங்க. அந்த இடத்துல நம்ம உதார குணத்தை கர்த்தர் செக் பண்ணி பார்ப்பார். நம்ம எப்படி, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது. இவங்க பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கர்த்தருக்கு கொடுத்தாங்களாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:3. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் சாட்சி. ஐ அம் a testimony. அவங்க திராணிக்கு தக்கதா கொடுத்தாங்க, திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்கள் மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு. சரி, திராணிக்கு தக்கதாய் கொடுக்கிறது என்ன? ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் இருக்கிறது, அவர் 1000 ரூபாய் கொடுத்தால் அது சந்தோஷம்.
அவர் திராணிக்கு தக்கதாய் அவருக்கு இருக்கிற அந்த 10,000 ரூபாயில் அவர் 2,000 ரூபாய் அல்லது 5,000 ரூபாயே கொடுத்தார்னா அவர் திராணிக்கு தக்கதாக கொடுத்தார். ரைட்டா? இப்போ திராணிக்கு மிஞ்சி கொடுக்கறதுனா என்ன? வருமானமே 10,000 தான், ஆனால் அவர் 15,000 கொடுக்க ட்ரை பண்ணுறார். சொல்லுங்க அல்லேலூயா. திராணிக்கு மிஞ்சி கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். கிவிங் இஸ் நாட் அபவுட் யோர் ரிசோர்சஸ், இட் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டிடியூட். நம்முடைய மனதின் நிலையை பொறுத்து தான் நாம் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணுன்றத நம்ம முடிவெடுக்கணும். தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி? திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறத. கர்மனுடைய பிள்ளைகளே, இந்த கொடுக்கறத குறித்து நம்ம பார்க்கும்போது வாசிங்க என்னோட கூட, எப்படி கொடுக்கணுன்றத பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொடுத்தார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். சொல்லுங்க அல்லேலூயா. வாரத்திலே என்ன பண்ணணுமா? முதல் நாள் தோறும், எவ்ரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக், தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கும்போது கொடுக்க நினைக்கிறவங்க பிளான் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ஆக்சிடென்டலாக கொடுக்க மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற சிந்தை உள்ளவர்கள் அவர்கள் திட்டமிட்டு கொடுப்பார்கள், அவர்கள் திட்டமில்லாமல் கொடுக்க மாட்டாங்க. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தர் உட்கார்ந்து உங்ககிட்ட யாசகம் கேட்கிறார்கள். நான் அதை தூய தமிழில் கொஞ்சம் டீசெண்டாக பிச்சை என்று சொல்லாமல் யாசகம் என்று சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ ரோட்டில் கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் வரும்போதே, இன்றைக்கி அங்கே ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து இருப்பார், அவருக்கு நான் 20 ரூபாய் போட வேண்டும் என்று சொல்லி 20 ரூபாய் நீங்கள் மாற்றிட்டு வரமாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கிறார்? சரி, கையில் ஒரு கை குழந்தையோடு ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறா, அவளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? வயசான தாத்தா அல்லது அவர் உடம்புல பயங்கர நோய் இருக்குது, அவங்கள பார்க்கும்போது நீங்கள் திட்டமிட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் இன்ஸ்டிங்கில் என்ன இருக்குதோ அதை கொடுப்பீங்க. இது இன்ஸ்டிங் கிவிங். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கர்த்தருக்கு கொடுக்கும்போது நான் வரும்போது நீங்கள்லாம் ஐயோ சாரி பாஸ்டர், ஒன்றும் இல்லையே, நான் கொடுக்கணும்னு மனசு இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லையே. ஏன் அப்படி இருக்கிறீங்க? கொடுக்கணும்னு உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா எவ்ரி வீக் உங்களுக்கு வர்றதில் கரெக்டாக ஒரு தொகையை எடுத்து வச்சுட்டு நான் வரும்போது என் கையில் கொடுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? அது கொடுக்கறது எப்படினாலும் கொடுக்கலாம். அதான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நெவர் கிவ் டு காட் ஆஸ் இஃப் யூ ஆர் கிவிங் ஆர்ம்ஸ். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது யாசகம் கொடுக்கிற மாதிரி கொடுத்துடாதீங்க. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் என் தேவன் ஐஸ்வர்ய சம்பர்னர். நான் அந்த சத்தமா ஆமேன்னு சொல்லியிருப்பேங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? ஐஸ்வர்ய சம்பர்னர். நீங்கள் உங்ககிட்ட இப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் அல்லது ஒரு மந்திரி வராருன்னா, மந்திரிக்கு நீங்கள் gift கொடுப்பீங்கன்னா பென்சில் பேனா கொடுப்பீங்களா? மந்திரிக்கு நீங்கள் ஒரு gift கொடுக்கணும்னு சொன்னால் சாதாரண இந்த ரோட்டில் விற்கிற 2 ரூபா கர்ச்சீஃபை கொடுப்பீங்க? நீங்கள் கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? பெஸ்ட்டாக கொடுப்போம். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவருக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டை தானேங்க கொடுக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஸோ அந்த கிவிங்ன்ற அந்த கிரேஸில் நம்ம எப்போதுமே திட்டமிடுதல், கிவிங்கில் பிளான்டு கிவிங்கும் இருக்கணும். என்னுடைய பெற்றோர் அவங்க எங்கள் அப்பா ரயில்வேஸில் ஒர்க் பண்ணாங்க, எங்கள் அம்மா ரயில்வே ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக இருந்தாங்க. 2 பேருமே அவங்களுடைய அந்த கவர், ப்ரௌன் கலர் கவர், அதுக்கு மேலே அவங்களுடைய எல்லா பிடித்தங்கள், இன்சென்டிவ் எல்லாம் எழுதியிருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதில் 2 பேர் சம்பளத்தை எடுத்து
ஒரு கவருக்கு மாற்றிட்டு இன்னொரு கவரில் தர்ஷம பாகத்தை எடுத்து வச்சு மிஷினரி ஊழியம் எஃப்எம்பிபிக்கு என்எம்எஸ்க்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. இது எல்லாம் கணக்கு வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. சபை காணிக்கை சபையில் போட்டுருவாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்ற அந்த மிஷினரி ஊழியங்களுக்கு கலெக்ஷனுக்காக வர்றவங்க. அது மட்டும் இல்லை, ஆஃப் ஹேண்ட் எங்கள் வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க அந்த சுவிசேஷம் திருவாய் அறிவிக்கிற சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஃபுல்லாக பேட்ஜ் போட்டிருப்பார் ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தாவுக்கு நாங்கள் ப்ரேயர் தாத்தான்னு வச்சுருக்கிறோம். வந்தாருன்னா ப்ரேயர் 1 மணி நேரம் பண்ணுவார். அவரை பார்த்தாலே நாங்கள்லாம் ஒளிஞ்சிக்குவோம். ஆனால் எங்கள் வீட்டில் அவருக்குன்னு சொல்லி காணிக்கை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தாத்தா வருவார்ல, அந்த தாத்தாவுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் வரும்போது கையில் காசு இல்லாமல் போயிடக்கூடாது. அவர் கஷ்டப்பட்டு எதிர்பார்த்து வர்றார். இந்த வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணால் எனக்கு ஒரு காணிக்கை கிடைக்கும், அதை வச்சு நான் ஊழியம் பண்ணலான்னு சொல்லி. அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு அந்த காணிக்கையை எடுத்து வைப்பாங்க. ஏன் அவங்க வரும்போது இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பல நேரத்தில் எனக்கு கர்த்தர் கொடுக்குற பிரசங்கம் பண்ணும்போது கிடைக்கிற காணிக்கையை நான் வச்சுருப்பேன். அது திடீர்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, ஏதோ ஒரு தேவையோடு வருவாங்க. உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். என்னுடைய பைபிளில் நான் ஒரு பிளெயின் கவர் எப்போதுமே வச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு அந்த பிளெயின் கவர்? யாராவது ஒருத்தருக்கு ஒரு தேவைன்னு சொல்லும்போது டக்குன்னு அதை ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்? நமக்கு கர்த்தர் எதிர்பாராத நன்மையை செய்யும் போது நம்ம மற்றவர்களுக்கும் எதிர்பாராத நன்மைகளை செய்ய பிளான் பண்ணி வச்சுருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? If you expect supernatural miracles, you also have to be a supernatural miracle to somebody. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. யாராவது கொடுக்க மாட்டாங்களா? அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு ஒரு மிராக்கலாக இருக்கணும். சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ பாருங்க, திராணிக்கு மிஞ்சி கொடுத்தாங்களாம், திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்களாம். எனக்கு அது இவர் சாட்சியாக சொல்கிறார். அவங்க திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்காக தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். எங்க? எருசலேமுக்கு வந்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. இவர் எப்போதுமே இந்த ஏழை மக்களை இவர் மறக்கவே இல்லை. பாருங்க, ஜெருசலேம் போகும்போதெல்லாம் இவர் தர்ம பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். ஸோ பால் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டார். இவர்கிட்ட சொல்கிறாங்க, யாங்க எருசலேமில் இருக்கிற சங்கத்தார் சொல்கிறாங்க, பா நீ எங்கே போனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய ஏழை பாஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு கலாத்தியர்கிட்ட, அப்படி செய்யும்படி அதுக்கு முன்னாடியே நான் கருத்துள்ளவனாக இருந்தேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? பவுலுடைய ஊழியம் கொஞ்சம் வித்தியாசமான ஊழியம். அவர் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன்னு சொல்கிறார். அதே சமயத்தில் கொடுக்கறதுக்கு அவர் சளைத்தவராக இல்லவில்லை. தன் கையினாலே வேலை செய்து அதை கொடுக்கிறவராக இருந்தார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோம்? யூ சி, கிவிங் இஸ் ஆல்சோ அ கிஃப்ட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கொடுக்கறதும் என்னை கேட்டால் அது ஒரு வரம் தான். ஏன்னா இந்த யாருக்கு ஆண்டவர் இந்த கொடுக்கணுன்ற எண்ணம் கொடுக்குறாரோ அவங்க தான் அதிகமாக கொடுப்பாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிக்கலாமா? ரோமர் 12:8 வாசிங்களேன். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். கவனிங்க, இங்க ரோமருக்கு பவுல் எழுதுகிற இந்த நிருபத்தில் அவர் சொல்றாரு, புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்றதுல தரித்திருக்க கடவன். அது அவன் அந்த ஊழியத்தையே செய்யட்டும். அப்புறம் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். இவன் யாரு? டிஸ்ட்ரிபியூட்டர். இவன் காணிக்கை கொடுக்கிறவன் அல்ல, சர்ச்சில் வாங்கி கரெக்டாக பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல். அப்புறம் முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். சரி. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
அப்போ இங்கே இப்போ எழுதப்பட்டிருக்குது, இஃப் இட் இஸ் டு ஷோ மர்சி டூ இட் சியர்ஃபுல்லி. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே. அதே மாதிரி பகிர்ந்து கொடுக்கிறவன். கையவே தெல்லுயா சொல்கிறீங்களா? இங்கே பகிர்ந்து கொடுக்கிறவன் வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்குது. ஒன்று வந்து கொடுக்கறத வாங்கி மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது, இஃப் இட் இஸ் கிவிங் தென் கிவ் ஜெனரஸ்லி. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பகிர்ந்து கொடுக்கிறதும் கூட ஒரு பெரிய ஒரு ஊழியமாக அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றத பாருங்க. இஃப் இட் இஸ் கிவிங் கிவ் ஜெனரஸ்லி, கிவிங் கிவ் ஜெனரஸ்லி. ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் தருவாராக. ஜெனரஸா கொடுக்கறதுக்கான மனதை கொடுப்பாராக. அல்லேலூயா சொல்றீங்களா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சாட்சி சொல்றார் மக்கதோனியா சபையை குறித்து. 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க பாருங்களேன் எப்படி அவங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, தங்கள் உபகாரத்தை, உபகாரம்னா என்னங்க? ஹாஸ்பிட்டாலிட்டி. பவுல் அப்போஸ்தலன் அங்கே போகும்போது இவங்களுக்கு the way they were hospitable, அவங்கள எப்படியெல்லாம் தாங்கினாங்க, அவங்களுக்கு கொடுத்த உணவு, அவங்களுக்கு கொடுத்த அந்த தங்கும் இடம், அவங்களுக்கு கொடுத்த பராமரிப்பு. ஒருவேளை அது ஒரு கப்பு சுடுதண்ணியாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய கோல்டுக்கு ஒரு மருந்தாக இருக்கலாம். அந்த உபகாரத்தை எல்லாம் அவங்க எப்படி செய்தார்களாம்? பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நினைக்கிறேன் பவுல் அப்போஸ்தலன் மக்கதோனியா சபையாருடைய இந்த கொடிய உபத்திரவத்தையும் கொடிய தரித்திரத்தையும் பார்த்துட்டு, எதுவும் செய்ய வேண்டாம்ப்பா, விடுங்கப்பா, நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொன்னால் இவங்க சொல்கிறாங்க, நீங்களுடைய உபகாரத்தையும் இந்த தர்ம ஊழியத்தின் பங்கையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை நீங்கள் இதை பிடிங்க, இல்லை நீங்கள் இதை வச்சுக்கோங்க, இல்லைப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், நீங்கள் எதுக்கு இதை செய்யணும், விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், இல்லை பாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு செய்கிறது எங்களுக்கு சந்தோஷம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? இப்படிப்பட்டவங்க சபையில் இருக்கிறத பார்க்க தான் முடிகிறது. ஊழியக்காரங்களை உபசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும்னு நினைக்கிற தேவனுடைய பிள்ளைகள். எங்கள் வீட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி இருக்கிற அந்த வயதான தாயார் ரொம்ப ஒரு அன்பானவர்கள். அவங்க 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 ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை, நல்ல கோல்டு, கற்பூரத்தை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கோல்டாக இருந்துச்சு, சபையார் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் இந்த அம்மா அவங்களுடைய மனசில் பாருங்கள், பாஸ்டருக்கு இந்த கோல்டு இருக்குது, அவங்களுக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டு எங்கள் மனைவிட்ட வந்து கொடுத்து சொல்கிறாங்கம்மா, பாஸ்டருக்கு நல்லா நெஞ்சில் தேய்ச்சி விடுங்கம்மா, பாஸ்டருக்கு நல்லா ஆயிடுமா கோல்டு. அந்த அம்மா அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எங்கள் வீட்டில் வந்து உதவி செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு செய்யணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த பாட்டில் எண்ணெய் வந்து காஸ்ட்லியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய மனசில் ஊழியக்காரர்களுடைய சுகம், ஊழியக்காரனுடைய நலனை அவர்கள் விரும்புகிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த மக்கதோனியா சபையாருடைய இருதயம், எங்களுக்கு சுவிசேஷத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த பவுல், அங்கே இவருக்கு காரணமாக இருந்த எருசலேம் சபையார் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. ஆதியாகமம் 12, 2, 3. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி சரி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்புறம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, இப்போ பாருங்க, நீ உன்னை ஆசீர்வதித்து, இது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னா என்ன அர்த்தம்னா, நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதித்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது முடிஞ்சு போச்சே. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லும் போது உனக்கே நீ ஆசீர்வாதம் இல்ல, மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதுதான் கோல்டன் பிரின்சிபல் ஆஃப் பிளெஸிங். when you are blessed you should bless others. when you are blessed don't get stressed. நிறைய பேருக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்தால் ஐயோ இதை எப்படி பதுக்கி வைக்கலாம், இதை எங்கே போட்டு கோல்டாக மாற்றி வைக்கலாம், இது எங்கே பதுக்கி வைக்கலாம், குழி தோண்டி வைக்கலாமா, பேங்க் லாக்கரில் வைக்கலாமா, நகையாக மாற்றி வைக்கலாமா? இல்லைங்க, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கும் போது மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். Abraham was a giver. நீங்க பரிசுத்தவான்கள் எல்லாரையும் எடுத்து பாருங்க. They were all givers and they were exemplary givers. They were not ordinary givers. Their heart was filled with a giving attitude. யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க, யார் மேலேயும் கோர்ட்டில் கேஸை போட்டு இது என்று சொல்ல மாட்டாங்க. ஒன்றா வேணுமா எடுத்துட்டு போ, அவ்வளோதான். ஏன்? இவங்களுக்கு தெரியும் இது இல்லைன்னா என்ன, கர்த்தர் இன்னும் நிறைய கொடுப்பார். விசுவாசம் இல்லாதவங்க தான் இந்த சண்டை போட்டுக்கிட்டு சொந்த சகோதரன் மேலே சகோதரி மேலே கேஸை போட்டுக்கிட்டு எனக்கு தந்து தான் வேணும், அம்மா கொடுத்த சொத்தில் இந்த 2 அடி 3 அடிக்கு பிரச்சனைலாம் வரும் தெரியுமா? லேண்டை பங்கிடும்போது இந்த காம்பவுண்ட் வால் 2 அடி எனக்கு வேணும், 2 அடி எனக்கு வேணும், கொலையே நடந்திருக்குது. இந்த பக்கத்தில் இந்த பக்கம்தான். நான் டிவியில் ஒரு தடவை நியூஸில் பார்த்தேன். அண்ணன் தம்பி 2 பேர், அவங்களுக்கு 2 பேருக்கும் பக்கத்தில் அவங்க அப்பா வீடை பிரித்து கொடுத்துருக்கிறார். 2 பேர் லேண்டும் இருக்குது. நடுவில் டாய்லெட் கட்டியிருக்கிறானுங்க பசங்க தனியாக. இந்த வீட்டில் இருக்கிற சித்தப்பாவுடைய லேண்டில் டாய்லெட்டை 2 அடி வச்சுட்டாங்களாம். பெரியப்பா பசங்க வந்து சித்தப்பா பசங்களை போட்டு அடித்து சாவடிச்சிட்டாங்க. ஒரு 2 அடிக்காக 6 அடி குழி தோண்ட வேண்டியதாயிருச்சு. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? இருந்துட்டு போட்டால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க நம்ம ரத்தம் தானே கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஆசீர்வதிக்கணுன்ற இருதயம். கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மற்றவங்கள ஆசீர்வதிக்கிறவனாக இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யாருக்கு அதிகமாக கொடுப்பாருன்னு சொன்னால், அதிகமாக எடுத்து செலவழித்தவங்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். 2 தாலந்து 4 தாலந்து. இந்த தாலந்துகளில் 1 தாலந்து வச்சிருக்கிறவன் புதைச்சி வச்சான். ஆண்டவர் சொன்னார், உள்ளவன் எவனோ இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் இல்லாதவன்? ஏன்னா அவன் அதை யூஸ் பண்ண மாட்டேன்றான், அதை அவன் செய்ய மாட்டேன்றான், அதை வச்சு அவன் யாருக்காவது பயனாளியாக அதை கொடுக்க மாட்டேன்றான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? திஸ் இஸ் த கோல்டன் பிரின்சிபல் ஆஃப் கிவிங். ஆண்டவர் சொன்ன காரியமே அதுதான். ஸோ அப்போது இந்த மக்கதோனியா சபையார் அவங்க வந்து கொடுக்கும்போது அவங்களுடைய மனசு அப்படி கொடுக்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக கொடுச்சு. அந்த கொடுங்கள் வசனத்தை அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம். லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? தவறு இல்லை சின்ன காணிக்கைன்னு சொல்றது. ஆனா திராணிக்கு மிஞ்சி மக்கதோனியா சபையார் கொடுத்தாங்களே. எந்த அளவினால், நாங்கள் சொல்கிறது கேளுங்களேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட பீப்பாய் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம எந்த அளவில் அளந்து கொடுக்குறோமோ அந்த அளவில் தான் கர்த்தரும் கொடுப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? அது விசுவாசமாக இருக்கட்டும், அது கர்த்தருக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த அளவில் நம்ம கொடுக்குறோமோ அதுதான். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நீதிமொழிகள் 11:25 சொல்கிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர்
பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ ஜனங்களை வஞ்சித்து வைக்கிறவன் அல்ல, கொடுக்கிறவன் தான். அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான். அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற கோல்டன் பிரின்சிபல், கொடுங்கள், give and it shall be given unto you, pressed down, shaken, running over, in a good measure will be given into your bosom. உங்க மடியில போடுவாங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்ம எப்படி ஆண்டவருக்குன்னு செய்கிறோமோ, கர்த்தர் ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு குறைத்து கொடுக்கவே மாட்டார். மனுஷன் வேணா குறைச்சி கொடுக்கலாம், கர்த்தர் நம்ம கொடுத்ததை விட அதிகமாக தான் கொடுப்பார். நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் கொடுக்குறோமோ, என்கிட்ட ஒரு 2 வீலர் இருந்துச்சுங்க, அந்த 2 வீலரை ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை கொடுத்தார். அந்த காரை ஊழியத்துக்குன்னு கொடுத்தேன், கர்த்தர் ஒரு கேமராவை கொடுத்தார். சீக்கிரத்தில் எனக்கு ஒரு காரை, புது காரை கொடுத்தார். நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தது செகண்ட் ஹேண்டு ஒரு மாருதி கார். அதுவும் என்னுடைய விரலுக்கேற்ற வீக்கத்தில் நான் மாருதி கார் தான் எனக்கு வாங்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே மாருதி காரை தரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாருதி காரில் அவன் போயிருந்தேன்னா சர்க்கஸ் மாதிரி இருந்திருக்கும். சின்ன மாருதி காரில் நான் உட்காந்தனாவே சீட் அப்படியே உட்காந்துருக்கும், காரே உட்காந்துருக்கும். ஆனால் கர்த்தர் டொயோட்டா கம்பெனிக்கிட்ட நோவாவின் பேழையை போல இன்னோவா அப்படின்னு செய்ய சொல்லி எனக்குன்னு கர்த்தர் கொடுத்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அந்த காரை கொடுத்தேன், கர்த்தர் ஒரு BMW காரை கொடுத்தார். அந்த காரையும் ஒரு ஃப்ரீடம்காக விதைச்ச கர்த்தர் லேட்டஸ்ட் இனோவா காரை கொடுத்தார். கொடுக்க கர்த்தர் திருப்பி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? இதுதான் கோல்டன் பிரின்சிபல். கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் unto you. இந்த 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 கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் மக்கதோனியா சபையினுடைய இந்த அடையாளத்தை காண்பித்து சொல்லுகிறார். அவங்க எப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், இவங்க லைஃப் இவங்க மைண்ட்ல இருக்குது, சரி நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம், இது மாதிரி வரும்னு சொல்லி நினைச்சபடி கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் அப்புறம் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ இந்த கொடுக்கிறவங்க எப்படி கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னா, முதல்ல தங்களையே கொடுத்ததுனால கர்த்தருக்கு கொடுக்கிற மற்றதெல்லாம் பெருசா தெரியல. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களைத்தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தாங்க. எதனால இந்த கொடுக்கிற எண்ணம் வந்துச்சுன்னா, அவங்க தங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக கர்த்தருக்கு சரண்டர் பண்ணதுனால. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்கு தன்னுடைய லைஃப்பை அர்ப்பணித்தவங்களுக்கு கொடுக்கிறது பாரமாக இருக்கவே இருக்காது. அவங்க கர்த்தர்கிட்ட தங்களை சரண்டர் பண்ணதுனால கர்த்தர் தங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற எண்ணம், விசுவாசம் அவங்களுக்குள்ள மேலோங்கி நிற்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளை, என்னுடைய இருதயம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்பது. பல நேரத்தில் பாஸ்டர்ஸ் காணிக்கையை பற்றி பேசும்போது பலருக்கும் அது நெருடலாக இருக்கிறது. சில பேர் அப்படியே சீட்டில் நெளிகிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த காணிக்கையை பற்றி பேசினாலே சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கிறத பார்த்துருக்கிறேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது ஒரு சந்தோஷமான காரியம். மக்கதோனியா சபையார் அவங்க உதாரத்துவமாய் கொடுத்தாங்க, பரிபூர்ண சந்தோஷத்தோடு கொடுத்தாங்க. நான் இப்போ முடிக்க விரும்புகிறேன், ஆனால் 11ஆம் வசனத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். சரி, கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. நிறைய பேருக்கு பாஸ்டர் எனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆசை தோசையாகவே போயிடும். ஆசை தோசை அப்பள வடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஊரில். அதே மாதிரி தான் சில பேருக்கு எப்போ கேட்டாலும் ஒரு பாட்டு ஒன்று உண்டு, நான் மாறவே ஆசைப்படுகிறேன், நான் மாறவே ஆசைப்படுகிறேன்.
எனக்கு அந்த பாட்டை காணிக்கை எப்போ பாடணும்னு, நான் கொடுக்கவே ஆசைப்படுகிறேன், நான் கொடுக்கவே ஆசைப்படுகிறேன். ஒரு ஏழை குடும்பம், நாங்கள் இந்த எஃப்ஓடிக்காக நாங்கள் வரும்போது ஒரு ஏழை குடும்பம், அந்த பிள்ளை ஒத்த வளையல் போட்டிருக்குது. அது என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் இந்த வளையலை வச்சு இந்த டீசல் போடணும்னு சொன்னீங்களே, அதுக்கு நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்களா? நான் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறேன். அந்த பிள்ளை சொல்லுது, இல்லை எனக்கு இந்த இதுக்காக விதைக்கணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தோன்றுகிறது. அப்போ நான் யோசித்தேன், இந்த உபத்திரவம் இதெல்லாம் பார்க்காம ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம் அது நிறைவேறணும்னு சொல்லி கொடுக்குறாங்களே. அப்போது கொடுக்கணுன்ற ஆசை இருக்கும்போது உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆசை இருக்கும்போதே கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றவும் உடனே செஞ்சிடணும். நாளைக்கு கொடுக்குறேன், அடுத்த மாதம் கொடுக்குறேன்னா கொடுக்கவே மாட்டோம். நம்ம என்ன இருக்குதோ கொடுக்கணும்னு மனசு வந்துருச்சுன்னா உடனே செஞ்சிடணும். அதை செஞ்சு பாருங்க, பெரிய சந்தோஷம் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வருஷம் பிக்கஸ்ட் கிவராக நீங்கள் மாற போகிறீங்க. பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங்காக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். நீங்கள் பிக்கஸ்ட் கிவராக மாற போகிறீங்க. கர்த்தர் உங்களை பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங்காக. செபிக்கலாமா? உங்களை மனதார நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை மக்கதோனியா சபையாரை போல பாருங்கள். மக்கதோனியா சபையார் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? அவங்க அப்படி கொடுத்தாங்க. உங்களை பற்றியும் சரித்திரம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வெள்ளைக்கார சர்ச்சில் ஒரு அம்மா மிஷன்ஸ்க்குன்னு கொடுத்தாங்க. அதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். என்னவா, டெய்லி காலையில் காஃபி குடிப்பாங்கல்ல, காஃபி குடிக்கிறதுல ஒரு காஃபியை மிச்சப்படுத்தி அந்த காஃபிக்கு ஆகிற அந்த $1.30 டெய்லி சேமித்து வைத்து அந்த காசை மிஷன்ஸ்க்குன்னு சொல்லி கொடுக்கணுன்னும் போது அந்த காஃபியை அவங்க கேன்சல் பண்ணி அந்த காஃபிக்கு அவங்க கொடுக்குற காசை அவங்க சேர்த்து வச்சு கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டாங்க. சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பொருளை எடுத்து வைக்கிற அவங்க அந்த கஷ்டமான வேளையில் ஒரு காஃபி, அவங்களுக்கு காலையில் அந்த ஒரு காஃபி தான் அவங்க குடிப்பாங்க. அந்த ஒரு காஃபியை கேன்சல் பண்ணி அந்த பணத்தை எடுத்து கொடுக்கும்போது அதை ஊழியத்தில் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக செலவு பண்ணணும். ஊழியக்காரன் எனக்கெல்லாம் அந்த காணிக்கை காசு எடுத்து செலவு பண்ணும்போது மனசில் ஒரு பதபதைப்பு இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ உதாரத்துவமாக கொடுத்துருக்குறாங்க கர்த்தருடைய ஊழியம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கையை பலப்படுத்த போகிறார். நீங்கள் 1000 மடங்கு ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அப்பா, மக்கதோனியா சபையாரை போல உங்கள் பிள்ளைகள் கொடுப்பதிலே சிறந்து விளங்க உங்கள் பிள்ளைங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. இவங்க கைகளை நீங்கள் ஆசீர்வதித்து 1000 மடங்காக பெருக செய்யுங்கப்பா. இவங்க கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவருடைய களஞ்சியத்தை ஆசீர்வதிங்க, இவருடைய ஆலைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இவர்கள் விதைக்கிற விதைகளுக்கு 30, 60, 100 மடங்கான பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேதத்தை முறைப்படி வாசித்து கொண்டு வரும்போது இன்றைக்கு கொடுக்கிறதை குறித்து இங்கே நாங்கள் படித்தோமே, இந்த காலை வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்டோமே. இந்த வசனங்களின்படி உம்முடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் கொடுக்கிற மக்கதோனியா சபையாரை போல எழும்புவார்களாக ஆண்டவரே. இவங்களுடைய கொடிய தரித்திரம் இவங்க கொடுக்கிறதுனாலே மாற்றப்பட போகிறது. இயேசுவின் நாமத்திலே ஒரு பிரேக் த்ரூ சீடாக கர்த்தர் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஈசாக்கை ஆபிரகாம் கொடுத்த போது வானத்து நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் அவருடைய சந்ததியை பெருக பண்ணினீர். அதே போல உம்முடைய பிள்ளைகள் தங்களுக்கு உண்டானதை கொடுக்கும் போது கர்த்தர்
இவர்களுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து 1000 மடங்கு பெருகச் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் உம்முடைய பிள்ளைகளுடைய சம்பளத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு ப்ரமோஷன் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு உயர்வை தருவீராக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தேவைகளை சந்திங்க. உச்சிதமான கோதுமையினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பி திருப்தியாக்குங்கப்பா. ஆண்டவரே, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உம்முடைய பிள்ளைகள் உதார குணமுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே அவருடைய ஆத்துமா செழிப்படையட்டும், அவருடைய ஆத்துமா மகிழ்ச்சி அடையட்டும், அவருடைய வாழ்க்கை இந்த நாள் இன்ப நாளாக மாறட்டும். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் வளமாக்குவீராக. மனதார உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சகல சம்பத்துக்களும் நிறைந்த வீடாக உடைய வீடு நிரம்புவதாக. ஆண்டவரே, உடைய வீட்டில் ஐஸ்வர்யங்கள் வந்து தங்குவதாக. உமக்கென்று அள்ளி கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தவர்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, நான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன் அப்பா. வேலையில்லாத சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று விதைத்தவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் சேர்த்து வைத்த பணத்தை உமக்கென்று திருப்பி கொடுத்ததை கர்த்தர் நீர் அறிவீர். அதற்குரிய பலனை இந்த ஆண்டு நீ தரப்போகிறேன். இந்த ஜனவரி மாதத்திலேயே தருவீராக. ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ளே ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. அப்படி செய்ய போறதுக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறேன் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு கொடுத்த இந்த பிள்ளைக்கு கர்த்தர் பெரிய ஒரு தேசத்தில் ஒரு நல்ல வேலையை நீங்கள் திறந்து கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதற்கான விசா ஆயத்தமாய் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர் ஸ்தலங்களில் ஏற பண்ண போகிறீர். அதற்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கொடுத்தவங்களுக்கு நல்ல வீடுகளை தாங்க. கர்த்தருக்குன்னு கொடுத்து ஊழியத்தை உற்சாகப்படுத்தினவங்க, ஊழியக்காரை உபசரித்தவர்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து கனப்படுத்துங்க ராஜா. அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.